பச்சைமலை முருகன் கோவில் அமைந்த வரலாறு. வேண்டுவோர்க்கு வேண்டுவென தந்து அருள்பாலிக்கும் குழந்தை வடிவான இளம் குமரன் துர்வாச முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சக்கரம் ஸ்தாபித்ததால் மலையும் தெய்வமும் சிறப்பு பெற்றன. பரமேஸ்வரரின் அம்சமான துர்வாச முனிவர் சிறந்த தவசீலர். பொதிகை மலைக்கு சென்று திரும்பும் வழியில் குன்னத்தூர் என்னும் ஊரை வந்தடைந்தார். அங்குள்ள சிவன் கோவிலுக்கு சென்று தரிசித்துவிட்டு தன் ஞான திருஷ்டியால் தினமும் சிவபூஜை செய்ய உகந்த இடம் யாது என கேட்டார். அது அரசமரமும் நாகப்புற்று கண்ணும் அமைந்த மொச்சூர் என்ற தலமாகும். தம் தவ வலிமையால் பூஜை பொருட்களை வரவழைத்தார். இடியுடன் கூடிய மழையை பெய்விக்க செய்து சிறப்பான ஒரு சிவ பூஜையை செய்தார். குறை தீர்க்கும் குமரவேல் இல்லையே என வருந்தினார். அப்போது முனிவரே, உமது சிவபூஜையால் மகிழ்ந்தோம். எங்கள் இளைய குமாரன் இங்கிருந்து அரைக்காத தூரத்தில் மரகதவள்ளி என்ற தன் தாயின் நரம் கொண்ட குன்றின் மேல் அருள்கிறார். நீ அந்த மரகதகிரிக்கு சென்று மேற்கு நோக்கி உள்ள இளம் குமரக் கடவுளை கண்டு தொழுது உனது பெயரால் ஒரு சக்கரம் சாபித்து பூஜிப்பாயாக என வானிலிருந்து அசரீரி குரல் கேட்டது. முனிவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதன்படி அங்கு சென்று குழந்தை வடிவில் முருகப்பெருமான் இருக்க கண்டு பேரானந்தம் அடைந்து மானசீகமாக பூஜை செய்தார். பின் இறைவனை மனதில் நிறுத்தி தவம் மேற்கொண்டார். நாக வடிவில் இறைவன் முனிவர் முன் தோன்றி உமக்கு யாது வரம் வேண்டும் என கேட்டார். அதற்கு முனிவர், இறைவா, நான் பூஜித்த இக்குன்று மரகதகிரி என பெயர் பெற வேண்டும். தாங்கள் இளம் குமரனாக குழந்தை வடிவில் எழுந்தருளி அடியார்களின் குறைகளை தீர்க்க வேண்டும். நான் அமைத்த சக்கரம் என்றும் பிரகாசமாக இருக்க வேண்டும். மந்திரம், எந்திரம், மூர்த்தி, சாநித்தியம், சூரிய சந்திரன் உள்ளவரை இம்மலை சாநித்தியமாக விளங்க வரமளிக்க வேண்டும் என வேண்டினார். அவ்வாறே ஆகுக. கலியுகத்திலும் இம்மலையில் பல திருவிளையாடல்கள் செய்து அடியாத்தம் குறைகளை தீர்த்தருள அனுக்கிரகம் செய்வோம் என கூறி நாகம் மறைந்தது. 21/7/1954 அன்று கோபி புதுப்பாளையத்தை சேர்ந்த நிலக்கிழார் குப்புசாமி கவுண்டர் குமரனை வழிபட அங்கு வந்தார். முருகன் ஒருவனையே தன் இஷ்ட தெய்வமாக வழிபடும் அடியவர் அவர். அப்போது கருவறையில் ஒரு ஜோதி தோன்றியது. நான் பல காலம் இங்கு தனிமையில் வாடிக்கொண்டிருக்கிறேன். எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இவ்வூரில் இருந்தாலும் என்னை கவனிக்க ஆளில்லையே. இன்று முதல் என்னை கவனிக்க வேண்டியது உன் பொறுப்பு என இளங்குமரன் இட்ட ஆணையை மானசீகமாக உணர்ந்து ஒரு கால பூஜையுடன் இறைப்பணி மீண்டும் தொடங்கியது. இன்று 7 கால பூஜையுடன் மிக பிரம்மாண்டமான கோவிலில் குகப்பெருமானுக்கு உகந்த திருவிழாக்களுடன் மற்ற தெய்வங்களுக்கான அனைத்து சிறப்பு தினங்களும் வெகு சிறப்பாக பச்சைமலை ஸ்ரீ பாலமுருகனின் திருவருளோடு நடைபெற்று வருகிறது. பச்சைமலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ பாத விநாயகர் ஆலயத்தில் ஆதிக்காலம் முதல் அனைத்து விழாக்கள் மற்றும் உற்சவங்களின் முதல் பூஜை பாத விநாயகருக்கு தான். அரசு வேம்பு மரத்தடியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பாத விநாயகருக்கு பிரம்ம அதிகாலை மூத்தத்தில் தீபமேற்றி ஒரு குடம் நீர் ஊற்றி 108 முறை வலம் வந்து வணங்கினால் வேண்டும் வரம் கிடைக்கும். அனைத்து வினைகளும் தீரும். முதல் திருப்பணி ஆரம்பித்த வருடத்தில் குப்புசாமி கவுண்டர் சிறப்பாக செயல்பட நிதியுதவி மற்றும் இதர வசதிகள் சரிவர கிடைக்கவில்லை. அன்றைய காஞ்சி மகா பெரியவரிடம் ஆசி பெற காஞ்சிபுரம் சென்றார். தன் நிலைமையை கண்டு வியந்த மகா பெரியவர், தன்னிடம் வருபவர்கள் சொந்த பிரச்சனைகளுக்காக ஆசி வேண்டி வருவர். ஆனால் நீங்கள் முருகன் ஆலயம் அமைக்க எண்ணி ஆசி வேண்டி வந்துள்ளீர்கள். அந்த குமரன் அருளால் நிச்சயம் அருமையான கோவில் அமையும் என ஆசி வழங்கினார். ஆனை முகத்தோனுக்கு ஒரு யாகம் நடத்தி மிகப்பெரிய யாகம் ஒன்றை குப்புசாமி கவுண்டர் நடத்தினார். அன்று ஆரம்பித்த திருப்பணி இன்று வரை பல மடங்கு வளர்ச்சியுடன் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அன்று முதல் அனைத்து முக்கிய விசேஷங்களும் முழு முதற் கடவுளின் யாகத்துடன் தொடங்குகிறது. அச்சமயம் பக்தர்கள் விடாது தண்ணீர் ஊற்றி வழிபடுவர். இத்திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் மலையேறும் முன் ஸ்ரீ பாத விநாயகரை வணங்கி மலையேற தொடங்குவர். ஒருமுறை இத்திருக்கோவிலுக்கு வரும் பக்தர் மீண்டும் மீண்டும் இந்த அழகு முருகனால் இங்கு வர தூண்டப்படுகின்றார். படிக்கட்டுகள் ஏறி முருகனை தரிசிக்கும் மாடுகள். ஈரோடு மாவட்டம் கோபி பச்சைமலை முருகன் கோவிலில் ஒவ்வொரு வருடம் ஆடி கிருத்திகை அன்று காலை 6:30 மணிக்கு 2 மாடுகள் 181 படிக்கட்டுகள் ஏறி வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டுமல்ல, அனைத்து தெய்வங்களையும் வழிபட மிகவும் ஏற்ற மாதமாகும். அப்படி ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான நாட்களில் ஒன்றாகவும் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நாளாகவும் கருதப்படுவது ஆடி கிருத்திகை நாளாகும். முருகப்பெருமான் அவதரித்தது விசாகம் நட்சத்திரத்தில் என்றாலும் கூட அவரை வளர்த்தெடுத்தது எல்லாம் கார்த்திகை பெண்கள் என்பதால் அவர்களை சிறப்பிக்கும் வகையில் கார்த்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானை வழிபடுவதற்கு ஏற்ற நட்சத்திரமாக மாறியது. மாதம் தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும்
தை, கார்த்திகை, ஆடி மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக போற்றப்படுகிறது. கார்த்திகை விரதத்தன்று கந்த சஷ்டி பாராயணம் செய்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் குளித்துவிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்டு பிறகு விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பானதாகும். கந்த சஷ்டி கவசத்துடன் கந்த குரு கவசம், திருப்புகழ் படிப்பது மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. திருமணம் ஆகாதவர்கள் ஆடி கிருத்திகை நாளில் திருப்புகழில் உள்ள பாடலை பாராயணம் செய்து வழிபடுவதால் விரைவில் திருமண வரம் கூடி வரும். பகல் முழுவதும் உப்பில்லாமல் உணவு எடுத்துக்கொண்டு மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்றும் விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பு.